ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ரிதம் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் பூசணி விதை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஃப்ளாக் சீட்ஸ் 1 ஸ்பூனு, சன்ஃப்ளவர் சீட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சியா சீட் 1 ஸ்பூன், பிஸ்தா ஒரு 3, பாதாம் 5, வால்நட் 3, கருப்பு திராட்சை 15, அத்திப்பழம் 1, அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, டேட்ஸ் ஒரு 3, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் டேட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட்டு மார்னிங் சப்ஜா சீட்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்து அதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். இது தனியாக வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ இந்த வாட்டரோட நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த பாத்திரத்தை மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதை நல்லா அடிச்சுட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சிடணும். இப்போ இதை ஒரு டம்ளரில் மாற்றிக்கிறோம். நம்ம சப்ஜா ஊற வச்சிருந்தோம் இல்லையா, 5 மினிட்ஸில் நல்லா ஊறி இருக்கும். இதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து நம்மளோட ஸ்மூத்தியில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸை நீங்கள் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி. இதை நான் ஒரு 6 மந்த்ஸ் கண்டினியூஸாக சாப்பிட்டேன். பயங்கர சேஞ்சஸ் இருந்தது என்னோடய பாடியில். அது இல்லாமல் பிசிஓடி எல்லாமே சரியாச்சு. பட் இதுக்கு ஒரு 500 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மந்த்லி. ஆனால் நம்ம பிசிஓடியில் போய் டேப்லெட்ஸ் வாங்கி அதை சாப்பிட்டு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நம்ம இதை ஸ்பெண்ட் பண்ணோன்னா ரெகுலராக நேச்சுரலாகவே நமக்கு எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆகிடும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட இதை கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.